எங்கிட்ட இருக்கிற ஹெல்கோனியாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேர் வெரைட்டி தான். அதுலேயும் இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா வளர்ஜிரா பிளாக்குங்க. இது கரேபியன் ஐலாண்ட் எல்லோங்க. இது பார்த்தீங்கன்னா மியானான்னு சொல்லுவாங்க. கரேபியன் ரெட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெலாத்தியா டாட் ஜிஞ்சருங்க. இப்போ வந்து கட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கட் ஃப்ளவர்ஸோட அவசியம் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குங்க. இன்றைக்கி இதுக்கு ரேட்டும் டிமாண்ட் ஆயிடுச்சு, பிளான்ட்டும் இப்போ டிமாண்டுங்க. குரோட்டன்ஸு இதில் வந்து நிறைய பூக்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கிற ஒரே செடி வந்து இதுதான். வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோங்க. பொள்ளாச்சியில் ஜிபி ஃபார்முங்கிற 25 ஏக்கர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரிய வகை ஆர்னமெண்டல் பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், சொல்லுங்கள் சார், எக்ஸ்பிளைன். சரி, இப்போது நம்ம விவசாயம்னு பார்த்தீங்கன்னா தென்னை, பாக்கு, வாழை, மாங்காய் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கட் ஃப்ளவர்ஸோட அவசியம் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் இதே பெங்களூர், சென்னை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து கட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது லீஃபாகவும் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதிக கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எங்களோட இன்ட்ரெஸ்ட்னால நாங்கள் கலெக்ட் பண்ணோம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குங்க. எங்கள் கிளைமேட்டு பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிறதுனால இது நாங்கள் ஒன்றொன்னா தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுறோம். இதில் ஒரு 150 வெரைட்டி மட்டும் வச்சுருக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ், 60 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இல்லை இதோட நாங்கள் நாற்றுக்கு வேணும்னாலும் நாங்கள் அப்படியே இந்த சக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதோட கிழங்கு பகுதியை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இல்லை பேக்கிங்கில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் இது கேட்பாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறோங்க. ஹெல்கோனியாஸில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குங்க. இதில் ஷார்ட் இருக்குது, ஜெயிண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது பூக்கள் வந்து இந்த வெரைட்டியில் வந்து பூத்துட்டே இருக்கும். இதுதான் வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம யாராச்சும் க்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் செக்ஸி பிங்க்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேர்லெட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். செக்ஸி பிங்க்குங்கிற வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதுலேயே 2-3 கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஷார்ட்டாக வரனால இது ஸ்கேர்லெட் அப்படிம்பாங்க இதுக்கு பேர். இதோட நாற்று உற்பத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா கிழங்குலேருந்து உற்பத்தி பண்ணுவோம், இல்லைன்னா இதிலிருந்து விதைகள் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் முளைக்கு போட்டிங்கனாலும் வந்துடுங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாம். இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா வளர்ஜிரா பிளாக்குங்க. இது நல்லா டார்க் பிளாக் ஆகும். இது நல்லா ஒரு 50 ரூபீஸ், 60 ரூபீஸ்க்கு எங்கிட்ட ஃப்ளார் வாங்கிக்கிறாங்க, கட் ஃப்ளாருக்கு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா கரேபியன் ஐலாண்ட் எல்லோங்க. இதுவும் கொஞ்சம் டெக்கரேஷன் பர்பஸுக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்கிற ஹெல்கோனியாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேர் வெரைட்டி தான். அதுலேயும் இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பேங்காக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கப்பூர்லாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதோட சக்கர்ஸே பார்த்தீங்கன்னா கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த பூ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக எங்கிட்ட ஒரு 100 ரூபீஸ், 150 ரூபீஸ்க்கு இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ரேர் கலருங்க, ஸ்பெஷல் கலர் தான். எங்கள் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கலர் தான். இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே இந்த பேரட்ஸோட பீகாட்டை வந்து இது இருக்குங்க. நார்மல் ரெட் கலர் பார்த்துருப்பீங்க பூ பார்த்தீங்கன்னா, இதில் லீஃப் பார்த்தீங்கன்னா வேரிகேட்டடாக இருக்குங்க. இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன் காமிக்கும் போது தான் அது நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த வேரிகேட்டட் யூஸ் பண்ணுவோங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுங்க, தாய்லாந்து இம்போர்ட்டடு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் இந்த பூவோட இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் மாதிரி வந்திருக்கும். இதுதான் இதோட அழகு. கொஞ்சம் ரேர் எக்ஸாட்டிக் தானுங்க, இது எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு கிழங்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் மட்டும் நாங்களே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ்க்கு எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க. இதோட பாருங்கள், இதோட பார்த்தீங்கனாலே ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஹேர் மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. இது இன்னும் ரேர் டைப் தான் இந்த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா மியானான்னு சொல்லுவாங்க. மியானானா எல்லோ, இந்த எல்லோ ஷேடு வரனால மியானா. இது நல்ல லென்த்தியாக வருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க விதைகள் வரும். ஒரு கிளியோட மூக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸில் நல்லா இருக்குங்க. இது ஒரு ரேர் வெரைட்டி, ரேர் கலர் தாங்க இது. இந்த பூ பார்த்திங்கன்னா அட்ரியானான்னு சொல்லிட்டு ஹைட்டு கம்மியாக தான் வரும். இது பார்த்திங்கன்னா கட் ஃப்ளவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 ரூபா, 5 ரூபா, 6 ரூபான்னு சொல்லிட்டு இது வாங்குறாங்க. இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா மெட்டாலிக்கான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க. இதுலேயும் பூவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூவோட அமைப்பு. இதோட லீஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேடு வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி தான், கரேபியன் ரெட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மட்டும் பூ வருங்க. பூவே ரொம்ப ரேர் வெரைட்டி எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ் தாங்க.
இந்த ஹெல்கோனியா பார்த்தீங்கன்னா நிலத்தில் நிறைய ஹெல்கோனியாஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து வாட்டர் ஹெல்கோனியாங்க. உங்களுக்கு தண்ணியில் ஊற்றி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ், ஜீரோ மெயின்டெனன்ஸு. வாட்டர் ஹெல்கோனியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது ஒரு டைப்புங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ வெரைட்டி தான், டியூலிப் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிறது தாங்க இந்த பிளான்ட் எல்லாமே. இது கார்டனிங்க்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பாலிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கெனாப்பிக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளை விட ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 10 அடிக்கு இதோட ஸ்டிக்கே போகுது. இதோட பூவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் வெரைட்டிங்க. உங்களுக்கு ஹைட்டாக ஏதோ ஒரு சைடு வந்து ஃபார்ம் ஸ்டைல் எல்லாம் மறைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ஹைட்டாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். இந்த பூவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி நல்லா ஹைட்டாக போயிருக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது நல்லா வருது. ட்ராபிக்கல் தான், இது எல்லா ஏரியாவிலும் இந்த செடி வருதுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோங்க. ஒரு 3 அடி 4 அடி வளரணும் அப்படின்னா இந்த பிளான்ட் அதுக்கு சூட்டபுளான இதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் டைப்புங்க. சின்னதாக ஒரு ஃபென்சிங் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது இது 3 ஃபீட்டுக்குள்ளே தான் வளரும். இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு அழகாக இருக்கும். நிறைய ஹெல்கோனியாஸ் இருக்குங்க. நாங்களே வந்து ரேரான ஹெல்கோனியான்னு எங்களுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை சொல்லுவோம். ஏன்னா இதோட டாட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து எல்லோ டாட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன். அதே மாதிரி இதோட ஃப்ளாரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் வருங்க. இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா இருக்குங்க. இது ஒரு ரேர் கலர் தான். இந்த ஹெல்கோனியா பார்த்தீங்கன்னா இதோட எல்லா ஹெல்கோனியா வந்து லேஸாக இருக்குங்க. அதோட லீஃப் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு ரப்பர் டைப்பில் வருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கட் ஃப்ளாருக்கு வந்து இது விரும்பி எல்லோரும் கேட்குறாங்க இந்த கலருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி தாங்க. இது என்னென்னா க்ரீனுக்கு பதிலாக வந்து வேரிகேட்டடில் இந்த கலர் வந்திருக்குங்க. இது நார்மல் க்ரீனில் தான் இந்த கலர் பார்த்துருப்பீங்க. இது வேரிகேட்டடில் இந்த கலர் ஷெல் கலர் தாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபீஸ்லேருந்து 5 ரூபீஸ் மட்டும் ஃப்ளார் வந்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஃபீட் மட்டும் வருங்க. இது ஒரு மினியேச்சர் தான். இதோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டுவார்ஃப் வெரைட்டிங்க. இது ஹெல்கோனியாஸ்னே பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம ஒரு எல்லாரோட வீட்லேயும் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்துருப்பாங்க. இது இப்போது நீங்கள் ரேர் ஆகிட்டு வருது. ஏன்னா இது யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல. இது பார்த்திங்கன்னா சரமாக இப்படி இருக்கும். இது அப்போ நீங்கள் ஹேங்கிங்க்கு ஏதாச்சும் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹெல்கோனியா ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் வெரைட்டிங்க. இது இவ்வளோ தான் இருக்குங்க. 1 அடி 2 அடியிலேயே உங்களுக்கு பூக்கள் வந்துடும். இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி. இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் வரலிங்க. இதோட லீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைனிங் வந்திருக்கும். இது ஹெல்கோனியா ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சீமான்னு சொல்லுவாங்க. ஒரு 12 அடிக்கு வந்து அப்படியே அப்படியே தொங்குங்க. அழகான ரேர் எக்ஸாட்டிக் வெரைட்டிங்க இது. இந்த வெரைட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் மினியேச்சர் தான். இது நிறைய சக்கர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளார் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபீஸ்க்கு எங்களுக்கு கட் ஃப்ளாருக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெலாத்தியா. உங்களுக்கு லீஃப் எப்பவுமே கொஞ்சம் பெரிய லீஃப் எந்த பிளான்ட்டில் வரும்போது அது ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஆகட்டும், உங்களுக்கு வீடுகளுக்கு செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வருங்க. இதுலேயே 2 டைப் கெலாத்தியா இருக்குது. அதுலேயும் மினி கெலாத்தியா, வேரிகேட்டட் கெலாத்தியா நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. இது ஒரு எக்ஸாட்டிக் தானுங்க. ஜிஞ்சர் லில்லின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் வந்து காமனாக ரெட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து பிங்க்குங்க. இதுலேயே ஒயிட்டும் இருக்குது. இந்த 3 கலர்ஸ் வந்து எங்கள்கிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எப்போவுமே. இது பார்த்திங்கன்னா நாற்றே வர்றதே பார்த்திங்கன்னா இந்த பூவு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் நாற்று வருங்க. இந்த நாற்று தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பிளான்டேஷனுக்கெல்லாம் வந்து நாங்கள் நர்சரிக்கு சப்ளை பண்ணுறோம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு பிளான்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதே வந்து கொஞ்ச நாளாக அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. யாருமே வளர்த்துறது இல்லைங்க. இன்றைக்கி இதுக்கு ரேட்டும் டிமாண்ட் ஆயிடுச்சு, பிளான்ட்டும் இப்போ டிமாண்டுங்க குரோட்டன்ஸு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டுருந்தே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பேட்டர்ன்ஸும் பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன் ஆகட்டும், ஒரு கலர்ஃபுல்லாக நீங்கள் வீடுகளுக்கு வச்சிங்கன்னா ஒரு நம்ம தீமே நல்லா இருக்குங்க. இந்த இது பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் அலகேஷியாங்க. ரொம்ப ரேருங்க. நான் பிளான் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5000 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பேங்க. இன்றைக்கி ரேட் கம்மியாக இருக்குது. இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டு கேமஃப்ளஜ் கலரில் இருக்குங்க. இதோட அழகே இதுதான். இந்த லீஃபு நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கெலாத்தியாலே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீன் லீஃப்ஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் லீஃப் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக தீம்ஸ் மாற்றுறதுக்காக ஒரு கிளாஸ்க்கு பேக் சைடு அப்படி வைக்கும் போது இது நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. பனானாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்ற தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேன்சி வெரைட்டிஸ், எடிபிள் தான், சாப்பிடலாம். இதுலேயும் காய்கள் பார்த்திங்கன்னா மேலே நோக்கி வருங்க. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் லீஃப் இருக்குங்க. இதுலேயே வேரிகேட்டட் ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்குது.
இப்போ நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர் வருங்க அதில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது பிங்க்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாழை காய் மாதிரியே இருக்கும். இது வந்து மேலே தான் காய்க்குங்க. இதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு வந்து ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிற பனானாஸ் வெரைட்டிஸ் எங்கிட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்குங்க. பார்க்குற பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி கெலாத்தியாங்க, வீட் கெலாத்தியான்னு சொல்லுவோங்க. இதோட பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஷேடு வரும், க்ரீன் வரும். இப்போ பார்க்குறக்கு ஒரு கார்டன் பர்பஸுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஒரு பூ பார்த்திங்கன்னா பொக்கேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கட் ஃப்ளவருக்கு வந்து இன்றைக்கி 100 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. ட்ரை ஃப்ளவரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இதில் நீங்கள் பூக்களில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கிற ஒரே செடி வந்து இதுதான். இது வந்து ஃபிஷ் ஸ்கேல் அப்படிம்பாங்க. இது ஏன் ஃபிஷ் ஸ்கேல் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷ்ஷோட செதுகள் மாதிரி. இதில் தான் வந்து நம்ம விதை வந்து பூக்களும் விதைகளும் இதில் தான் வருதுங்க. இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் செடிங்க. இது வாஸ்து பிரகாரம் வச்சா நல்லது அப்படிங்கிறாங்க. நார்மலாக இது எல்லோரும் தாளம்பூ பார்த்துருப்பீங்க. அந்த தாளம்பூவில் பார்த்திங்கன்னா க்ரீன் பார்த்துருப்பீங்க, ஒரு எல்லோ கலர் நல்லா பர்ஃப்யூம் ஸ்மெல் வருங்க. அதில் பார்த்திங்கன்னா இது வேரிகேட்டடு, இது வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீனும் இருக்குது. இது ஒரு ரேர் வெரைட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா டாட் ஜிஞ்சருங்க. இது வந்து ரெட் இருக்குது, ரோஸ் இருக்குங்க. இப்போ ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா இது க்ரீன் ஸ்டிக்கு பதிலாக ரெட் ஸ்டிக்கில் இருக்கிறதுனால அது இன்னும் டார்க்காக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் எல்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள்கிட்ட அதிகமாக மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா இதோட பல்ப்ஸ் தாங்க இது. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பூ பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 60 ரூபா மட்டும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய நாள் வாடாதுங்க. இது நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம். இதில் இதோட பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்குங்க. இதுலேயே ஒயிட் இருக்குது, நிறைய கலர்ஸ் இதில் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்டஸில் நிறைய ஃபேமிலி இருக்குது. இது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு ஒரு கம்மி ரேட்டில் நிறைய செடி வைக்கணும் அப்படின்னா இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மான்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு பெரிய பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்ட்ரா செடி வந்து பிளான் பண்ணால் ஒரு எவர்க்ரீனாக இருக்குங்க. இதுவும் நம்ம ஒரு ரேர் வெரைட்டி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கெலாத்தியாவோட ஃப்ளார்ஸுங்க. இதுவும் வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ்க்கு நீங்கள் பொக்கேக்கெல்லாம் இது வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பேம்பு பொறுத்தளவுக்கு இது ஒரு சின்ன மினி பேம்பு தாங்க. இதில் பாருங்கள் கட்டாக இந்த வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்டெப்பிங் பார்த்திங்கன்னா அது இதுலேயும் ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் வருங்க. அதுவும் வந்து நம்ம ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். கலாத்தியாலே பார்த்திங்கன்னா நிறைய கலாத்தியாஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்து இண்டோர் கலாத்தியாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கணுன்னா இது தான் வைக்கணுங்க. ஏன்னா இதோட லீஃப் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதோட பூவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஒரு ஸ்பெஷல் என்னமோ ஹனி கோம் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளவி கூடு வச்ச மாதிரி உங்களுக்கு லுக் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே இது வந்து ஜிஞ்சரில் பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் ஜிஞ்சருங்க. இதில் ஒரு ரோஸ் கலர் பூ வரும். ஜிஞ்சர் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் அரோமேட்டிக் ஃபீல் கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து வேரிகேட்டட். இந்த க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரைப் வந்திருக்கும். இது ஆல்பீனியா ஜிஞ்சருங்க. ஜிஞ்சரில் நிறைய வேரிகேட்டட் இருக்குது. நீங்கள் அதில் எல்லோ ஸ்ட்ரைப் பார்க்கலாம். இது வந்து க்ரீனுங்க. இப்போ நீங்கள் இந்த இலையை வந்து இப்படி நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜிஞ்சர் ஸ்மெல் கிடைக்குங்க. இது பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காஸ்டஸில் பார்த்திங்கன்னா வேரிகேட்டடுங்க. நம்ம இன்சுலின் செடின்னு சொல்லுவோம். நீங்கள் க்ரீன் கலரில் நார்மலாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக காஸ்டஸுங்கிறது வந்து ஒரு ஃபேமிலிங்க. அதில் வந்து பூக்களும் வித்தியாசமாக இருக்கும், இலைகளும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வைல்டு பனானாங்க. நீங்கள் இது இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஆளே தூங்கலாங்க. அது படுத்து தூங்குற அளவுக்கு அதோட சைஸஸ் வரும். இது காய்களும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி கழித்து தான் உங்களுக்கு வந்து காயே வரும். காய் காய்ச்சா அதுக்கப்புறம் இந்த வாழை வந்து வேஸ்ட் ஆயிருங்க. இதோட ட்ரங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு ட்ரங்க் வருங்க. இது ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வைல்டு பனானான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இண்டிகா செரியேட்டா அப்படிங்கிறதுங்க. இதில் என்னென்னா இதோட கலரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருங்க. லீஃப் பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் வேக்ஸ் ஜிஞ்சருங்க. இது பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு இருக்கிற மாதிரி வந்து ரெட் கலராக உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாரிங் ஃபுல்லாகவே கீழிருந்தே பூத்துட்டே இருக்குங்க. இது ஒரு ரேர் வெரைட்டிங்க. இப்போ ஆல்பீனியா ஜிஞ்சரில் பார்த்திங்கன்னா க்ரீன் பார்த்துருப்பீங்க, வேரிகேட்டட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒயிட்டு ஸ்டைப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு நல்லாயிருக்கும். எல்லோ வித்து க்ரீனுங்க. இதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷெல் ஜிஞ்சர் மாதிரியே உங்களுக்கு பூக்கள் வரும். பார்த்தா ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குங்க. இது ஒரு கெலாத்தியாவில் பார்த்திங்கன்னா ரேட்டல் கெலாத்தியான்னு சொல்லுவோங்க. இதுலேயே வந்து நீங்கள் எல்லோ ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெட் கலருங்க. அதுலேயே இதோட ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா இதோட
லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு எல்லோ லைனிங் வந்திருக்கும். பார்க்குறக்கு உங்களுக்கு கார்டன் பர்பஸ்க்கெலாம் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெமி ஷேடில் வைக்கணுங்க. இதுக்கு வெயில் ஆகாது. வெயில் ஆனால் கொஞ்சம் காஞ்சிருங்க. இது வந்து ஷெமி ஷேட் பர்பஸ்க்கு இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஷாம் ஜிஞ்சருங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. இது அப்படியே நம்ம இந்த மாதிரி ஜூஸி வருங்க, இந்த மாதிரி தனியாக வரும். இது நீங்கள் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட அரோமேட்டிக் ஃபீல் இருக்குங்க. பார்த்தா இந்த மாதிரி கோன் ஷேப் இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கெனாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமப்புறங்கள்லாம் முதல்ல சின்ன குழந்தைகள பார்த்திங்கன்னா கல்வாழைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்து நாங்கள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கலருங்க. இதுலேயே ரெட் இருக்குது, எல்லோ, இந்த மாதிரி இருக்குது. பிங்க்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க. வேரிகேட்டட்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருப்பீங்க. இது ஒரு ஸ்பெஷல் செடிங்க, அலோஷியன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இது வச்சிங்கன்னா ஹனி பீஸும் நிறைய வருங்க. அப்புறம் வீட்டை சுற்றியும் உங்களுக்கு ஒரு நல்ல மனம் வேணும், ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்மெல்லுங்க. அப்படியே ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குங்க இதில். இது ஒரு ரேரான எக்ஸாட்டிக் வெரைட்டி தாங்க.